ஒரு சோதனை செய்யுங்கள். இப்போதே உங்கள் கையை வயிற்றின் மேல் வையுங்கள். சூடு தெரிகிறது அல்லவா? இப்போது அதே கையை நெற்றியில் வையுங்கள். குளிர்ச்சி. இது உங்கள் கற்பனை அல்ல. 1999இல் மரியாக் என்ற விஞ்ஞானி நேரடியாக மூளையின் வெப்பநிலையை அளந்தார். என்ன கண்டுபிடித்தார்? வயிறு 37.5 டிகிரி, நெஞ்சு 37 டிகிரி, தலை 36.5 டிகிரி. கீழே அதிக வெப்பம், மேலே குளிர்ச்சி. கீழே நெருப்பு, மேலே குளிர்ச்சி. இது என்ன இயந்திரம்? இந்த இயந்திரத்தை நீங்கள் தினமும் உபயோகிக்கிறீர்கள். ஆனால் அது என்ன என்று உங்களுக்கு தெரியாது. சித்தர்கள் இதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். குண்டலினி. குண்டலினி பற்றி பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? இங்கே குண்டலினிக்கான தெளிவான விளக்கம் பார்ப்போம். கடந்த காணொளியில் 2 நாடிகள் சேர்ந்தபோது நெருப்பு உதித்தது என்று பார்த்தோம். இன்று அந்த நெருப்பு எந்த இயந்திரத்தின் ஒரு பகுதி என்று பார்ப்போம். வணக்கம், குவாண்டம் சித்தர். வடிகலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் டிஸ்டிலேஷன் என்பார்கள். ஒரு திரவத்தை சூடுபடுத்தினால் ஆவியாகிறது. அந்த ஆவி மேலே போய் குளிர்ந்த மேற்பரப்பில் படுகிறது. மீண்டும் திரவமாகிறது. ஆனால் இப்போது சுத்தமான திரவம். பெட்ரோலிய தொழிற்சாலையில் இதன் மேம்பட்ட முறை இருக்கிறது. பகுதி வடிகலம் என்பார்கள். ஒரே ஒரு கச்சா எண்ணெய். ஆனால் வெவ்வேறு வெப்பநிலையில் வெவ்வேறு பொருள் பிரிகிறது. கீழே கனமான பொருட்கள், நடுவில் நடுத்தர பொருட்கள், மேலே லேசான பொருட்கள். ஒரே திரவம், வெவ்வேறு விளைபொருள். இப்போது உடலை பாருங்கள். வயிற்றில் கல்லீரல் வேலை செய்கிறது. செரிமானம் நடக்கிறது. 37.5 டிகிரி. நெஞ்சில் இதயம் இரத்தத்தை செலுத்துகிறது. 37 டிகிரி. தலையில் மூளைக்கு துல்லியமான குளிர்ச்சி தேவை. 36.5 டிகிரி. கீழே அதிக வெப்பம், நடுவில் குறைவு, மேலே குளிர்ச்சி. வடிகலமும் இப்படித்தான் வேலை செய்கிறது. இரண்டையும் பக்கம் பக்கமாக வைத்துப் பாருங்கள். வடிகலத்தின் கீழே அடுப்பு, உடலின் கீழே மூலாதாரம். வடிகலத்தின் மேலே குளிர்விப்பான், உடலின் மேலே மூளை. வடிகலத்தின் விளைபொருள் சுத்தமான திரவம், உடலின் விளைபொருள் அமிர்தம். ஒரே அமைப்பு. இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. உடலில் ஒரு குளிர்விப்பான் ஏற்கனவே இருக்கிறது. மூக்கின் பின் புறத்தில் கேவனஸ் சைனஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் மூக்கால் மூச்சு விடும்போது குளிர்ந்த காற்று உள்ளே செல்கிறது. அந்த காற்று இரத்தத்தை குளிர்விக்கிறது. குளிர்ந்த இரத்தம் மூளைக்கு போகிறது. 1967இல் பேக்கர் என்ற விஞ்ஞானி இதை கண்டுபிடித்தார். பொறியாளர்கள் வடிவமைக்கும் குளிர்விப்பான் உடலில் ஏற்கனவே இருக்கிறது. ஒரு கேள்வி வரும், காய்ச்சல் போது தலை சூடாக இருக்கிறது. அதுதான் ஆதாரம். காய்ச்சல் போது உடல் முழுவதும் வெப்பம் ஏறுகிறது. ஆனால் மூளையை காப்பாற்ற உடல் என்ன செய்கிறது? நெற்றிக்கு அதிக இரத்தத்தை அனுப்புகிறது. தோல் வழியாக வெப்பத்தை வெளியேற்ற முயல்கிறது. அதனால்தான் நெற்றி சூடாக தெரிகிறது. குளிர்விப்பான் அதிகமாக வேலை செய்கிறது. 1985இல் கபானாக் மற்றும் பிரின்னெல் என்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். காய்ச்சல் போது கண் நரம்புகளின் இரத்த ஓட்டம் திசை மாறுகிறது. குளிர்ந்த இரத்தம் உள்நோக்கிச் சென்று கேவனஸ் சைனஸில் மூளையை குளிர்விக்கிறது. அதனால்தான் நெற்றியில் ஈரத் துணி வைக்கிறோம். நாம் குளிர்விப்பானுக்கு உதவி செய்கிறோம். மூளைக்கு சேதம் எப்போது வருகிறது? 42 டிகிரிக்கு மேல் போனால் மட்டுமே. அதாவது குளிர்விப்பான் தோற்கும் போதுதான். காய்ச்சல் இந்த குளிர்விப்பான் இருப்பதை மறுக்கவில்லை, இருப்பதை நிரூபிக்கிறது. இதை விஞ்ஞானிகள் மட்டும் சொல்லவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே காகபுஜெண்டர் எழுதி வைத்தார். கனலென்ற மூலகனல் அனல் மேலேறி மண்டையேறும் தீந்த பாண்டம். தீந்த பாண்டம். நெருப்பால் காய்ச்சப்படும் பாத்திரம். எந்த பாத்திரம்? இந்த உடல்.
காகபுஜண்டர் நேரடியாகச் சொல்கிறார். கீழே நெருப்பு மூட்டு. ஆவி மேலே ஏறும், தலையை அடையும். இது வடிகலம் இல்லாமல் வேறு என்ன? வாசி இல்லாத உடலை என்ன என்கிறார்? வெறும் மண்பானை. நெருப்பு இல்லாத அடுப்பு என்ன பயன்? போகர் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறார். தேகமுமே விளக்கொளியான் சிந்தையில்லை. உடல் ஒரு விளக்கு என்கிறார். கீழே நெருப்பு, மேலே ஒளி. மூலமுதல் கபால வரை வன்னி மீறும். அடியிலிருந்து மண்டை வரை நெருப்பு ஏறுகிறது. ஆனால் ஒரு எச்சரிக்கையும் தருகிறார். உப்பு போட்ட மண்பானை தண்ணீரில் கரையும். வாசி இல்லாத உடலும் அப்படியே கரையும் என்கிறார். இப்போது மிக ஆழமான ரகசியம். சுப்பிரமணியர் ஒரு வரி எழுதுகிறார். அப்பனே சிகாரமது வன்னியாகும். சி என்றால் நெருப்பு. வாசி என்ற வார்த்தையை உடையுங்கள். வாய் என்றால் உள்மூச்சு. சி என்றால் நெருப்பு. வாசி என்றால் மூச்சால் நெருப்பை ஏற்றுவது. ஒரு கொல்லன் பட்டறையை நினைத்துப் பாருங்கள். கொல்லன் இரும்பை உருக்க ஒரு ஊதுகுழல் வைத்திருப்பான். ஊதும்போது நெருப்பு பற்றுகிறது. ஊதாவிட்டால் நெருப்பு அணைகிறது. உடலின் ஊதுகுழல் என்ன? வாசி. மூச்சை மூலாதாரத்தை நோக்கிச் செலுத்தும்போது நெருப்பு பற்றுகிறது. சாதாரணமாக மூச்சு விடும்போது நெருப்பு மிக குறைவாக எரிகிறது. ஆனால் யோகிகள் மூச்சை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆழமாக இழுக்கிறார்கள், நிறுத்துகிறார்கள். மூன்றாவது காணொளியில் பார்த்த கும்பகம் நினைவிருக்கிறதா? மூச்சை நிறுத்தும்போது மூலாதாரத்தில் வெப்பம் ஏறுகிறது. கொல்லன் ஊதுகுழலை கட்டுப்படுத்துவது போல. ஒரு சோதனை செய்யுங்கள். இப்போதே மூக்கால் ஆழமாக மூச்சு இழுங்கள். 3 வினாடி நிறுத்துங்கள். மெதுவாக விடுங்கள். 5 முறை செய்யுங்கள். செய்துவிட்டீர்களா? வயிற்று பகுதியில் ஒரு வெப்பம் உணர்கிறீர்களா? அதுதான் நெருப்பு ஏறுவது. நீங்கள் இப்போது கொல்லனின் ஊதுகுழலை உபயோகித்தீர்கள். அதனால்தான் காகபுஜண்டர் சொன்னார், வாசி இல்லாத உடல் நெருப்பு இல்லாத அடுப்பு என்று. ஊதுகுழல் இல்லாத கொல்லன் பட்டறை என்ன பயன்? வாசி இல்லாத உடலும் அப்படியே. இப்போது இந்த நெருப்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இது சாதாரண நெருப்பு அல்ல. வீட்டில் அடுப்பு ஏற்றினால் நெருப்பு ஒரு திசையில் மட்டும் ஏறுகிறது, மேலே. ஆனால் உடலின் நெருப்பு அப்படியல்ல. சுப்பிரமணியர் ஒரு அதிசயமான வரி எழுதுகிறார். 12 முகத்துடைய வன்னியாலே. 12 முகம் கொண்ட நெருப்பு. இதை நினைத்து பாருங்கள். ஒரே ஒரு சூரியன் இருக்கிறது. ஆனால் ஒளி எல்லா திசையிலும் வீசுகிறது. வடக்கிலும் ஒளி, தெற்கிலும் ஒளி, கிழக்கிலும் மேற்கிலும் ஒளி. அதுபோல ஒரே ஒரு மூல நெருப்பு. ஆனால் 12 திசைகளில் பரவுகிறது. ஒரே ஒரு மின்சாரம் வீட்டுக்கு வருகிறது. ஆனால் எல்லா அறைகளுக்கும் செல்கிறது. விளக்கு எரிகிறது. மின்விசிறி சுழல்கிறது. குளிர்சாதனம் வேலை செய்கிறது. ஒரே மின்சாரம், வெவ்வேறு வேலை. உடலின் நெருப்பும் அப்படியே. ஒரே நெருப்பு. ஆனால் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறு வேலை செய்கிறது. இந்த நெருப்பு பரவும்போது என்ன நடக்கிறது? சுப்பிரமணியர் தொடர்ந்து சொல்கிறார். கலை மாறி அமிர்தம் உண்ணும் 12 முகத்தினுட வன்னியாலே. கலை மாறுகிறது என்றால் என்ன? ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது. தண்ணீர் சூடானால் ஆவியாகிறது. இது கலை மாறுவது. நெருப்பு செயல்படுகிறது. கலை மாறுகிறது. அமிர்தம் உருவாகிறது. நெருப்பிலிருந்து அமிர்தம். யோசித்து பாருங்கள். நெருப்பு ஒரு அழிக்கும் சக்தி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சித்தர்கள் சொல்கிறார்கள், நெருப்பு இல்லாமல் அமிர்தமே உருவாகாது என்று. வடிகலத்தில் அடுப்பு இல்லாமல் சுத்தமான திரவம் கிடைக்காது. அதேபோல மூல நெருப்பு இல்லாமல் அமிர்தம் கிடைக்காது. இதுதான் வடிகலம் செய்கிறது. இந்த நெருப்பு ஒளிர்ந்தால் என்ன நடக்கிறது? போகர் ஒரே வரியில் சொல்கிறார். மூலவண்ணி துலங்கினாக்கால் பளிச்சென்று ஆறுதலம் வெளியாய் காணும். இந்த வரியை மறக்காதீர்கள். மூலத்தில் நெருப்பு ஒளிர்ந்தால்
பளிச்சென்று 6 நிலையங்களும் திறக்கும் என்கிறார். பளிச்சென்று ஒரே நொடியில். வடிகலத்தில் அடுப்பு ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொரு தட்டிலும் வெவ்வேறு வினை நடக்கிறது. அதேபோல ஒரே மூல நெருப்பு, 6 நிலையங்கள், ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு விளைவு. இப்போது ஒரு கேள்வி வரும். சரி, நெருப்பு புரிந்தது. ஆனால் இந்த நெருப்பு மேலே ஏறும்போது என்ன வழியில் செல்கிறது? வடிகலத்தில் தட்டுகள் இருக்கின்றன. உடலில் என்ன இருக்கிறது? வடிகலத்தில் ஒவ்வொரு உயரத்திலும் வெவ்வேறு வெப்பமண்டலம் இருக்கிறது. உடலிலும் அப்படியே. சித்தர்கள் இவற்றுக்கு கண்டம் என்று பெயர் வைத்தார்கள். 3 கண்டங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட வேலை. முதல் கண்டம் அக்னி கண்டம். அக்னி என்றால் நெருப்பு. இது வயிற்று பகுதி. மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் இருக்கும் இடம். இங்கே என்ன இருக்கிறது? செரிமான நெருப்பு. நீங்கள் காலையில் சாப்பிட்ட உணவை இந்த நெருப்பு ஜீரணம் செய்கிறது. சோறு ஆற்றலாக மாறுகிறது. பருப்பு புரதமாக மாறுகிறது. நெய் கொழுப்பாக மாறுகிறது. இவையெல்லாம் நெருப்பு இல்லாமல் நடக்காது. அதனால்தான் வயிறு உடலிலேயே மிக அதிகமான வெப்பத்தை கொண்டிருக்கிறது. 37.5 டிகிரி. ஒரு சோதனை செய்யுங்கள். அடுத்த முறை சாப்பிட்டவுடனே கையை வயிற்றில் வையுங்கள். வழக்கத்தை விட அதிக சூடு இருக்கும். ஏனென்றால் செரிமான நெருப்பு அதிகமாக வேலை செய்கிறது. வெறும் வயிற்றில் தொட்டால் குறைந்த சூடு இருக்கும். ஏனென்றால் நெருப்புக்கு எரிக்க எரிபொருள் இல்லை. இதெல்லாம் அக்னி கண்டத்தின் வேலை. இரண்டாவது கண்டம் சூரிய கண்டம். இது நெஞ்சு பகுதி. மணிபூரகமும் அநாகதமும் இருக்கும் இடம். சூரியன் இல்லாமல் உலகம் இருட்டு. இதயம் இல்லாமல் உடல் செத்த மாமிசம். இதயம் இரத்தத்தை எல்லா திசையிலும் செலுத்துகிறது. சூரியன் கிரணங்களை எல்லா திசையிலும் அனுப்புவது போல. இந்த பகுதிக்கு சூரிய கண்டம் என்று பெயர். வெப்பநிலை 37 டிகிரி. அக்னி கண்டத்தை விட சற்று குறைவு. ஏனென்றால் இங்கே நெருப்பு நேரடியாக எரிக்கவில்லை. அக்னி கண்டத்தில் உருவான ஆற்றலை பரப்புகிறது. வடிகலத்தின் நடுத்தட்டு போல. மூன்றாவது கண்டம் சந்திரகண்டம். இது தலைப்பகுதி. விசுத்தியம் ஆகியம் இருக்கும் இடம். சந்திரன் என்றால் குளிர்ச்சி. இரவில் வெயில் இல்லை. சந்திரன் மட்டும் ஒளிர்கிறான். குளிர்ச்சியான ஒளி. தலையும் அப்படியே. குளிர்ச்சியான பகுதி. மூளைக்கு என்ன வேண்டும்? துல்லியமான குளிர்ச்சி. மூளை உடலிலேயே மிக நுணுக்கமான உறுப்பு. 100 கோடி நரம்பு செல்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் சரியாக வேலை செய்ய குளிர்ச்சி அவசியம். காய்ச்சல் போது பார்த்தோம். 42 டிகிரிக்கு மேல் போனால் மூளை சேதமாகும் என்று. கணினி அதிக சூடு ஆனால் அணைந்து போவது போல. மூளையும் சூடு தாங்காது. உடலிலேயே மிக குளிர்ந்த பகுதி. 36.5 டிகிரி. கணினிக்கு விசிறி இருக்கிறது. மூளைக்கு என்ன இருக்கிறது? ஏற்கனவே பார்த்தோம். கேவனஸ் சைனஸ் என்ற குளிர்விப்பான். மூக்கால் இழுக்கும் காற்று இரத்தத்தை குளிர்விக்கிறது. குளிர்ந்த இரத்தம் மூளைக்கு செல்கிறது. இதுதான் சந்திரகண்டத்தின் குளிர்விப்பு முறை. நெருப்பு, சூரியன், சந்திரன் 3 குறியீடுகள். அதிக வெப்பம், நடுத்தர வெப்பம், குளிர்ச்சி. 3 வெப்பநிலைகள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தெர்மாமீட்டர் இல்லாமல் இந்த வரைபடத்தை எழுதி வைத்தார்கள். ஒவ்வொரு கண்டத்தின் எல்லையிலும் ஒரு முடிச்சு இருக்கிறது. கிரந்தி என்பார்கள். ஒரு கண்டத்திலிருந்து அடுத்த கண்டத்துக்கு ஆற்றல் செல்ல வேண்டுமென்றால் முடிச்சு அவிழ வேண்டும். வடிகலத்தில் ஒவ்வொரு தட்டுக்கும் இடையே ஒரு வால்வு இருக்கும். ஆவி ஒரு தட்டிலிருந்து அடுத்த தட்டுக்குச் செல்ல அந்த வால்வு திறக்க வேண்டும். வால்வு மூடியிருந்தால் ஆவி அந்த தட்டிலேயே நிற்கும். மேலே போக முடியாது. உடலிலும் அதுதான் நடக்கிறது. முடிச்சு அவிழவில்லை என்றால் ஆற்றல் அந்த கண்டத்திலேயே நிற்கும். போகர் சொல்கிறார்,
ஆறுதலம் கிரந்தியெல்லாம் அற்றுப்போகும் என்று. நெருப்பு சரியாக ஏறும்போது இந்த முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவிழ்கின்றன. முதல் முடிச்சு அவிழ்கிறது. நெருப்பு சூரிய கண்டத்துக்கு ஏறுகிறது. இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது. நெருப்பு சந்திர கண்டத்துக்கு ஏறுகிறது. மூன்றாவது முடிச்சு அவிழ்கிறது. நெருப்பு மூளையை அடைகிறது. வடிகளத்தில் ஆவி ஒவ்வொரு தட்டையும் கடப்பது போல நெருப்பு ஒவ்வொரு முடிச்சையும் கடந்து படிப்படியாக மேலே ஏறுகிறது. இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்களுக்கு முதல் முடிச்சே அவிழ்வதில்லை. ஏன்? ஏனென்றால் நெருப்பு போதுமான அளவு ஏறவில்லை. வாசி சரியாகச் செய்யாததால் நெருப்பு மிக குறைவாக ஏறுகிறது. குறைந்த நெருப்பால் முடிச்சு அவிழாது. அதனால்தான் வாசி யோகம் என்ற பயிற்சி தேவை. நெருப்பை ஏற்றுவதற்கு, முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு. நெருப்பு 3 கண்டங்களையும் 3 முடிச்சுகளையும் கடந்து சந்திர கண்டத்தை அடைகிறது. இங்கே வடிகலத்தில் நடப்பதே நடக்கிறது. ஆவி குளிர்ந்த மேற்பரப்பில் படுகிறது. திரவமாகிறது. அந்த திரவம்தான் அமிர்தம். 5வது காணொளியில் பார்த்த CSF மூளை திரவம். காகபுஜண்டர் இதை எவ்வளவு நேரடியாகச் சொல்கிறார் பாருங்கள். உள்ளேதான் பால் அமிர்தம் வடியும் என்பார். உடலுக்கு உள்ளே பால் போன்ற அமிர்தம் வடிகிறது. பால் போன்ற என்று ஏன் சொல்கிறார்? CSF திரவம் எப்படி இருக்கும் தெரியுமா? தெளிவான வெள்ளை நிற திரவம், பாலைப் போல. 5வது காணொளியில் பார்த்தோம். முதலில் கோழை வடியும், நச்சு வெளியேறும், அதன் பிறகு அமிர்தம் பாயும். போகரும் இதையே சொல்கிறார், ஆனால் இன்னும் அழகாக. தாரை போல் அண்ணாக்கில் அமிர்தமுடு. தாரை போல் என்றால் ஒரு நீரோட்டம் போல. அண்ணாக்கு என்றால் மேல் வாய் அறை. 2வது காணொளியில் பார்த்த 10ஆம் வாசலின் பகுதி. ஒரு குகையின் உச்சியில் தண்ணீர் வடிவது பார்த்திருக்கிறீர்களா? மேலே கல், அடியில் தரை, இடையில் ஒரு துளியாக தண்ணீர் விழும். அதுபோல மூளையின் அடியிலிருந்து அண்ணாக்கை நோக்கி அமிர்தம் வடிகிறது. சுப்பிரமணியர் இதற்கு ஒரு தனிப்பகுதியே எழுதுகிறார். அமிர்த மார்க்கம் என்ற பகுதி, அமிர்தத்தின் பாதை. முகமாய் உண்ணாக்கின் பாதை, பால் அமிர்தம்தான் துளிக்கும். உண்ணாக்கின் பாதையில் பால் அமிர்தம் துளி துளியாக விழுகிறது என்கிறார். 3 சித்தர்கள், ஒரே இடம், அண்ணாக்கின் மேற்பகுதி, அமிர்தம் வடியும் இடம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அமிர்தம் என்ன செய்கிறது? 5வது காணொளியில் பார்த்தோம். CSF மூளையைச் சுற்றி ஓடுகிறது. மூளையில் உள்ள கழிவுகளை அகற்றுகிறது. மூளை செல்களுக்கு ஊட்டம் தருகிறது. யமன் கோழை என்று சொன்னோம். மூளையில் சேரும் நச்சுப் பொருட்கள். அமிர்தம் அந்த நச்சை அகற்றுகிறது. அதனால்தான் சித்தர்கள் அமிர்தம் சாவை வெல்லும் என்று எழுதினார்கள். மூளை நச்சு இல்லாமல் இருந்தால் மூளை இளமையாக இருக்கும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான்? 21,600. 3வது காணொளியில் இந்த எண்ணை பார்த்தோம். சித்தர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்தார்கள். நவீன விஞ்ஞானம் உறுதி செய்கிறது. சராசரி மூச்சு வீதம் நிமிடத்திற்கு 15. நாளுக்கு 21,600. ஒவ்வொரு மூச்சும் கொல்லனின் ஒரு ஊதுதல். ஆனால் பெரும்பாலான மூச்சுகள் மேலோட்டமானவை. வாயால் விடும் மூச்சு, நெஞ்சு மட்டும் அசையும் மூச்சு. இது ஊதுகுழலை லேசாக தொட்டுவிட்டது போல நெருப்பு பற்றாது. யோகிகள் அதே 21,600 மூச்சை ஆழமாக கட்டுப்பாட்டுடன் விடுகிறார்கள். ஒவ்வொரு மூச்சிலும் வடிகலம் நடக்கிறது. ஒரே நாளில் 21,600 தடவை. இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. கேவர்னஸ் சைனஸ் இங்கே இருக்கிறது, மூக்கின் பின்புறம். மூக்கால் மூச்சு இழுக்கும்போது காற்று அந்த குளிர்விப்பானின் வழியே செல்கிறது. இரத்தம் குளிர்கிறது, மூளை குளிர்கிறது. வாயால் மூச்சு இழுத்தால் காற்று நேரடியாக நுரையீரலுக்குப் போகிறது. குளிர்விப்பானை தொடாமல். வடிகலத்தில் குளிர்விப்பானை அணைத்தால் என்ன நடக்கும்? ஆவி குளிராது, திரவமாகாது, விளைபொருள் கிடைக்காது.
2020இல் நெஸ்டர் என்ற எழுத்தாளர் ஒரு சோதனை செய்தார். 10 நாள் வாயால் மட்டும் மூச்சு விட்டார். என்ன நடந்தது? இரத்த அழுத்தம் ஏறியது. தூக்கத்தில் மூச்சு நின்றது. குரட்டை வந்தது. மூளை மூடுபனி போல் ஆனது. கோடமொழாபரசோல் 10 நாளில் இத்தனை பாதிப்பு. மீண்டும் மூக்கால் மூச்சு விட ஆரம்பித்தவுடன் எல்லாமே சரியானது. குளிர்விப்பான் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்தது. வடிகலம் இயங்கியது. சித்தர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நாசி வழி மூச்சு என்று வலியுறுத்துகிறார்கள். மூக்கு வழி மூச்சு என்றால் குளிர்விப்பானை இயக்குவது. வாய் வழி மூச்சு என்றால் குளிர்விப்பானை நிறுத்துவது. இவையெல்லாம் கோட்பாடு மட்டுமல்ல, நிஜமான ஆதாரம் இருக்கிறது. விஞ்ஞானிகள் நீண்ட காலம் தியானம் செய்பவர்களின் மூளையை ஸ்கேன் செய்தார்கள். என்ன கண்டுபிடித்தார்கள்? சராசரி மனிதனை விட 8 வயது இளமையான மூளை. அதிகமான நரம்பு செல்கள், தடிமனான புரணி, கூர்மையான சிந்தனை. ஏன்? ஒவ்வொரு நாளும் கட்டுப்படுத்தப்பட்ட மூச்சு. குளிர்விப்பான் சரியாக வேலை செய்கிறது. அமிர்தம் சரியான அளவில் ஓடுகிறது. நச்சு அகற்றப்படுகிறது. வடிகலம் ஒவ்வொரு நாளும் சரியாக வேலை செய்கிறது. அதன் விளைவு மூளை இளமையாக இருக்கிறது. இது நம்பிக்கை அல்ல. மூளை ஸ்கேன் காட்டும் உண்மை. நெருப்பிலிருந்து அமிர்தம் வரை, கீழிருந்து மேலே, ஒரே ஒரு செயல்முறை. வடிகலம் செய்வதும் இதுதான். உடல் செய்வதும் இதுதான். இப்போது ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். குண்டலினி என்றால் என்ன? இதுதான். நீங்கள் இப்போது பார்த்த இந்த முழு செயல்முறைதான் குண்டலினி. குண்டலினி என்றால் தனியாக ஒரு பாம்பு அல்ல, தனியாக ஒரு ஆற்றல் அல்ல. நெருப்பிலிருந்து அமிர்தம் வரை, உடல் என்ற வடிகலத்தின் முழு செயல்முறை. அதுதான் குண்டலினி. இங்கே ஒரு முக்கியமான திருத்தம் சொல்ல வேண்டும். பல பேர் மூலாதாரம் என்றால் பூமி தத்துவம் என்பார்கள். அது பஞ்சபூத முறை. ஆனால் சித்தர் முறையில் மூலாதாரம் நெருப்பு தத்துவம், அக்னி தத்துவம். 4 சித்தர்களும் மூலகனல் என்றே எழுதுகிறார்கள். மூலாதாரம் என்றால் நெருப்பு, அக்னி கண்டத்தின் தொடக்கப்புள்ளி, வடிகலத்தின் அடுப்பு. இங்கேதான் எல்லாம் தொடங்குகிறது. 10 காணொளிகளில் பார்த்த எல்லாமே ஒரே ஒரு இயந்திரத்தின் பாகங்கள். இன்று அந்த இயந்திரம் என்ன என்று பார்த்தோம். உடல் என்ற வடிகலம். ஏற்கனவே மூச்சுப் பயிற்சி செய்தீர்கள். வயிற்றில் வெப்பம் உணர்ந்தீர்கள். ஆனால் அதே நேரத்தில் தலையில் ஒரு தெளிவும் வந்திருக்கும். மூச்சை நிறுத்தும்போது கீழே நெருப்பை ஏற்றுகிறது. மூக்கால் விடும்போது மேலே குளிர்விக்கிறது. இரண்டும் சேர்ந்ததுதான் வடிகல செயல்முறை. இதுதான் வாசியோகம். இயந்திரம் புரிந்தது. நெருப்பு புரிந்தது. 3 மண்டலமும் புரிந்தது. அமிர்தம் எப்படி உருவாகிறது என்றும் புரிந்தது. ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கிறது. மூடி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? ஆவி வெளியே போகும். வீணாகும். நீங்கள் சமையல் அறையில் பார்த்திருப்பீர்கள். மூடி போட்ட பாத்திரம் வேகமாக கொதிக்கும். மூடி இல்லாத பாத்திரம், ஆவி எல்லாம் மேலே போய்விடும். எவ்வளவு நேரம் ஆனாலும் கொதிக்காது. இந்த உடல் என்ற வடிகலத்துக்கும் ஒரு மூடி வேண்டும். மூடி இல்லாவிட்டால் ஆற்றல் வெளியேறும். அமிர்தம் வீணாகும். நெருப்பு எவ்வளவு ஏற்றினாலும் பயனில்லை. அந்த மூடி என்ன? சித்தர்கள் அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். கேசரி. கேசரி என்றால் என்ன? இது ஒரு முத்திரை, நாக்கால் செய்யும் ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி மூடியாக வேலை செய்கிறது? அடுத்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். கேள்விகள் இருந்தால் காமெண்ட் செய்யுங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.